ஆனந்தமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற இல்லற வாழ்க்கை சிலு சிலு சிலுவென காத்து வாய்க்காலும் வயலும் சாத்தி மாமாவினான் நான் பார்த்து பரிசம் போடு குறும்பாடினான் வடக்கால போகும் காத்து நாள்தோறும் நானே உனக்காக தூது விட்டு தினம் மாஞ்சி போனே நீங்காத ஆசை நோயாற்றி பூங்காட்டும் இப்பொந்தியாக்கி மனநாள் வந்து கூட வேணும் பூமாலை போட வேணும் எங்கேயும் குழப்ப தேடி போகாதே மாமா நான் பார்த்து பரிசம் கூடு நானாச்சியாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதான் வேலை பன்னாட்டி போயா என்று விடமாட்டியால நான் பூசு மஞ்சள் நீராடி நீ பூசு சொப்பு நாயே பொதுவா காட்டு மாமா பேசாம வாட்டலாமா என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாதா? சேம் சேம் பப்பி சேம் கீழே குனிங்கம்மா. ஐயோ ஐயோ தம்பி எங்க கூட பாக்குறீங்க? லைட் ஆஃப் பண்ணுப்பா. இருவர் மகத்தானி ஆனந்த மகத்தானி இல்லற வாக்கி ஈடுபட்டு போகின்றார். ஆமா பார்த்தாங்க. என்னமா இது என்னடா அது நாளம்மாங்க ஒட்டுக்கிச்சாங்க உடனே என்ன கல்யாணம் மறுநாள் வாங்கி வருது. நானும் பார்த்தேன் ஊர்லயும் உலகத்துல என்னது இப்பதான் முழுகிட்டு வந்துருப்பேன். நெசமாசமா எடுத்துறாத. என்ன ஐயோ ஐயோ கல்யாணத்துல அதை எதை போரி தின்றுப்பேன். கடத்தவர் மாடு மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். அதை எதுவும் போரி தின்றுப்பேன். வாந்தி வருது. இங்க வா. இருமா நாடி என்ன பாக்குறான்? நாடி பாக்குறத வலிக்குது. என்ன ஒண்ணும் தெரியாது. உண்மை யாரப்படியா வச்சிருந்தா போட்டு சாமியா. என்ன 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 வேணாம் 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 ஜாத்தனா என்ன ரட்ட நாடி போடுறீங்க. ரட்ட நாடி அப்படின்னா ரட்ட நாடினா என்ன தெரியும்? உன் பாப்பாவை போய் சொல்லி சொல்லும். ரட்ட நாடினா என்ன தெரியும்? குடும்பம் பண்றான் பாரு. ரட்டனா மாசமா இருக்கு மாசமா இருக்கு. இப்போ கடம்பட அப்புறம் போடாத இன்னும் போடக்கூடாது. பொறுமையா இருக்கணும். சரிதானே? சரிதான். அப்படியாங்க அவ ஓரா மாதம்
கடைசியில் இது மாசமா இருக்கு. நீ அம்மாராயி மூச்சு இழுத்து பிடிப்பா. இப்படியே அம்மாராயி இருப்ப முடியாது. இது எத்தனை மாசம்? அது மாசமாச்சு. சரி, இது எத்தனை மாசம்? நானும் போவாத ஆஸ்பத்திரி கிடையாது, பார்க்காத வயிற்று கிடையாது. காப்பு விட்டு 23 மாசம் ஆச்சு. வெள்ளை காப்பு விட்டு அது என்னதான் வகுத்துல என்னதான் புள்ளியோ என்னன்னு தெரியல. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நல்லபடி ஆகிடும். புள்ள நல்லா இருக்கு, புள்ள நல்லா இருக்குன்றாங்க. இது எப்பதான் போறக்குமோ? ஏன் ஏன் குழந்தை 8 வாங்கிது. எங்க சுத்தம் முறை 1.5 டன் இருக்கு. அது சரி. அப்பா சிவபெருமானே, நீங்கள் மாறு வேடம் தரித்து வந்து நீங்கள் கொண்டதொரு அந்த சபதத்தை நிறைவேற்றி விட்டீங்க. அந்த பெண்ணை சேர்ந்து ரேணுகாதேவி திருமணம் முடித்து கணவன் என்பதை நிரூபித்து விட்டீர்கள். ஆமா. அந்த பொண்ணு மாசமா இருக்கு. ஒரு குழந்தையோட தான் சரி வராது. 5 பிள்ளைகள் எடுக்க வேண்டும். ஆமாம். அதிலே 5வது பிள்ளையாக பரசுராமனாக நாராயணன் பிறக்க போகின்றார். ஆமாம். சரிதானே? சரிதான். அப்படியாக இந்த ரேணுகாதேவிக்கு சபதத்தை நிறைவேற்றி மோட்சம் கொடுக்கணும். என்ன கற்புக்கரசி பத்திரி பெண் அல்லவா? அவளுக்கு மோட்சம் கொடுத்து ஐராயத்தில் அமர்த்த வேண்டும், உலகுக்கெல்லாம் காவலியம் ஆற்ற வேண்டும். அப்படி என்று அதுவும் அந்த பெண்ணாகப்பட்டவள் அவ ஓடுறா அம்மாவோ அங்க உடலத்து தளர்ந்து ஓராமாலோ அந்த உடலை தளர்ந்து இதா இருக்கு.